முருகா நிலவா விநாயகப் பெருமானே, என் குருநாதரே பாண்டித்துறை, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்ப்பகாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காத்திருந்து அருள் கொடுத்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் என்று சொல்லி வருடங்கள் உண்மையாக இருந்தால் வந்திறங்கி கொடுக்கும்படி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளைத்து கூப்பிடப்பான். 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் திரை வகுத்து காணை சுட்டு தொண்டு செய்வேன் என்று உண்மையாக வந்து இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளை என்று கூப்பிட்டு பார்க்கிறது சாமி. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு சேலம். என் கோடிக்கணக்கான பணங்கள் நான் இழந்துட்டேன் சாமி, அதை எனக்கு நீங்க வாங்கி தரணும். அடுத்து என் தொழிலை தரையில்லாம நடத்தி தரணும்னு கேட்டு வந்தோம். எத்தனை கோடி நீ வந்திருக்க? நீ எத்தனை கோடி? நீ 30 கோடி. 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்புறம் ஒன்றுடையார், செப்பு முடிப்பார் 2 உடையார், இனி சிந்தனையால் ஒன்றுடையார். காரணம் சொல்லலாம். இன்னும் 2 தானே வந்துருக்காப்பா. வழக்கு பதிவு செய்து அந்த பணத்தை வாங்கி தரணுமா? நான் கருத்தாமியே வாங்கி தரணுமாடா? நான் தான் வாங்கி தரணும். அதனால ஒரு 17 கோடி ரூபாய் இப்ப முதல்ல கிடைக்கிறதுக்கு நான் வழிவகுத்து தரேன். அதுக்கு அடுத்து 9 மாதத்துக்கு அடுத்த பணத்தை நான் வாங்கி தந்தா போதுங்களா? அடுத்து நீ புதுமையா ஆரம்பிக்கிற தொழிலுக்கு நானே முன்னிட்டு நடத்திருந்தா போதுங்களா? காரணம் மகனே, கருதாமிக்கு என் விபூதியை வச்சுட்டு போய் கேடு, அவன் தந்துடுவான். கட்சி விட்டு கருதாமிக்கு கோடிகளை கடனாக கொடுத்து ஏமாந்த மகன் சாப்பிட்டு போனப்பா அறவரையா போயிடக்கூடாது. காலைக்கு வா. ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை. சேலமா உங்களுக்கு? நிறைய தென்னம்பிள்ளைகளா வருது. எங்க இருக்கு உங்க காட்டுல? தென்னம்பிள்ளைகளா இருக்கு. அதான் ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை. இழந்த செல்வத்தை மீட்டுத்தானே. ஒரு இடத்தால கொஞ்சம் மனக்குழப்பமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல குழப்பம் இல்லாம ஆக்கித்தாரேன். வழக்கு வராம காப்பாத்துறேன். கடன்களை தீர்த்து தாரேன். வேற என்னடா வேணும்? நான் அள்ளி தந்தது அளவில்லாத பெருகும். என்னால உயர்ந்து இருப்பாங்க. சாப்பிட்டு போங்க. அதே சேலம் எல்லை மகனை பிள்ளையை பத்தி காக்க வந்தது யார்? மாமா. யாரை பத்தி காக்கணும்? உன் புரிஞ்ச எங்க? காரணம் வா. ஆதாரமும் என்றும் நீதானே. வீட்டுல இருக்காரே தேவரும் உன் உள்ளத்துல நல்லா இல்லையா? உண்மையா இல்லையா? இப்பொழுது 16 மாதங்களாக உனக்கும் அவனுக்கும் உள்ளத்துல பரும் புகை. தேவையில்லாத வார்த்தைகளால் உன்னை அவமானப்படுத்தி பேசிய குறை, உன்னை குற்றவாளியாக நிரூபிக்க தயாராக இருக்கின்ற எண்ணம், இவைகளால உன்னை தூக்கி எறிந்து நான் வேற வழியில போற பாருன்னு உன்னை சவால் விட்டு இருக்கான். உண்மையா? காரணம் திருத்துவான். இப்போ உங்க 2 சேர்த்து வச்சா போதுமா? வா பக்கத்துல வா. இனிமே நீயும் உன் மனத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கணும்.
அவன் உள்ளத்துக்கு இறங்கி திருத்திட்டாரேன். குழப்பம் இல்லாம நல்லா வாழ வச்சுட்டாரு. பிடிக்கிறன்னு சொன்னா குடிக்கிறதுனால சொல்லல, இன்னொரு இடத்தை பிடித்ததனால சொல்லலாம். காப்பாற்றா. அடுத்து இந்த உத்தரவு இவ்வளவுதான். சாப்பிட்டு போ. கருதாமிக்கு காடுகளை பற்றி மனக்குழப்பம் உடையவன் யாருப்பா? என்னடா தம்பி குழப்பம்? என்ன காடுகளை பற்றி என்ன குழப்பம்? உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். என்னடா கொஞ்சம் மாடுகள் கிடக்கு, எங்க கிடக்கு? நிறைய. அந்த இடத்துல வந்து உன் குடும்பமே உன்னைய பழி வாங்குறதுக்கு இடத்துக்கு உனக்கு தர முடியாதா? உன் கொண்டாடி சொல்ல கிடைச்சி எங்களெல்லாம் இழுக்கவாய் ஆக்குதல்ல, அதனால உன்னை 2 ரோடு பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. காரணம் எல்லாரும் செல்ல அணைச்சுக்கணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்காங்க. யாரும் தப்பா நினைக்காதீங்க. வாப்பா, இப்போ உனக்கு உன் உரிமையை பிரச்சனை இல்லாம வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? தேர்ந்து தரேன், புண்ணியமாயிரு. இனி தவறாம காப்பாத்துறேன். ஆனந்தமான மாதிரி சாப்பிடுவோம். கருதாமிக்கு கள்ளக்குறிச்சி உடம்புல கட்டி ஆபரேஷன் யாருக்கு? வா உள்ள வா. என்னப்பா ஆபரேஷன்? தெரியுதுல இந்த இடம். டேங் கள்ளக்குறிச்சி 7 பேர் மொத்தம். எத்தனை பேர்? இங்க 2 பேர், அங்க ஒரு 5 பேர் இருப்பாங்க. இருக்காங்களா? ஓகே. தம்பி, உங்க அப்பா இருந்து நீங்க காரணம் யாரோ ஒருத்தன் பொய் விட்டு வந்துருக்கானாங்களா? மறைக்காடா டே. உனக்கு எது? ஐயனுக்கு. உங்களுக்கு அங்க யாரு? அக்கா கடவுளிச்சா கடவுளுக்கு பக்கமா? கடவுளுக்கு மாவட்டம். கடவுளுக்கு ஊர்ல இல்ல. மாரியம்மன் யார் வீட்டு பக்கம் இருக்கு? உத்தரவு 1. ஐயன் கோயில் ரோட்ல யாருக்கு இருக்கு? ஐயன் கோயில், ஐயனார் கோயில், சாஸ்தா கோயில் இருக்கா? நீங்க 2 ரைட்டிங் நீங்க காரணம் இருக்கா? உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த உடம்புல இருக்கக்கூடிய வேதனைகளுக்கு மந்திர பிரித்துரியதை செஞ்சிருப்பாங்களான்னு ஒரு சில சந்தேகங்கள் உள்ளத்துல இருக்கு. சில இடங்கள்ல போய் கேட்டதை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு விடை வந்திருக்கு. அதுக்காக நிறைய புரஸ்காரங்களும் விஷயங்களும் செஞ்சு பணம்லாம் எடுத்தாச்சு. ஆனா இன்னும் தெளிவான ஒரு விடை கிடைக்கல. கருப்புதாமிட்ட போய் கேட்டா உண்மை தெரிஞ்சிடும் சொல்லி நீங்க இதையே பார்க்க வந்திருக்கீங்க. எவனும் செய்வனை வைக்கல, வைவனை வைக்கல. இது உண்மையான நோய். அதனால நீங்க மந்திரம் ஏன் மந்திரம் கேட்டா காரணம் வா. 8000 ஜீவஜந்துக்களுக்கும் பரிவர்த்தனை சிவபெருமான். நல்லவன் முதல் கெட்டவன் வரை வயிறு நிறையாம யாருமே இல்லை. இருக்கானா? நல்லவன் முதல் கெட்டவன் வரை வயிறு நிறையாதவன் யாருமே இல்லை. எல்லாருக்கும் பரிவர்த்தனை, எல்லாரும் சாப்பிடலாம், எல்லாரும் போகலாம், எல்லாரும் சிலவன் சந்தோஷமா இருக்கும், சிலவன் சந்தோஷமா. அதனால உங்களுக்கு 3.5 வருஷத்துக்கு முன்னால உறவினர்களுக்குள்ள நடந்த பகை பிரச்சனைகளை வச்சு செய்வனை வச்சிருக்காங்க அப்படின்னு உங்க மனசு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜி. ஒரு பகை வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்தா இவங்களால இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் உள்மனதுக்குள்ள தோன்றும். அந்த தோன்றத காரணமா வச்சுட்டு சிலவர் இதுதான் டைம் ஆயிடுச்சு பணம் முடிக்கிறோம்னு சொல்லி ஆமா நடந்திருக்கு நான் உங்களுக்கு சரியாக்கி தாரேன் அப்படின்னு சொல்லி உங்களை வச்சு மிளகா அரைச்சிருக்காங்க. அப்படி அரைச்சு வாங்கின பணம் அழுந்தாத பணம். இல்லையா?
கிரகங்கள் சரியில்லை, கால நேரங்கள் சரி கிடையாது, நிலையான வருமானம் கிடையாது. இது மாதிரி ஒரு சூழலையும் வீட்டுல பொம்மராட்டியோடைய மனநிலைகளும் உடல்நிலையும் சரியில்லாம போனதும் ஒரு காரணம். குடியிருக்க வீடு சுவர்கள் பாதிக்கப்பட்ட வேதனையும் அதே மாதிரி குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரமாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு மாயை உங்க மனதுக்கு. இதெல்லாம் சேர்ந்து உங்களை வேதனைப்படுத்திட்டு இருக்கு. இவை எல்லாம் மாற்றி உங்க உடலையும் நல்லாக்கி, உள்ளத்தையும் நல்லாக்கி, வாழ்க்கையை நல்லாக்கி இருந்தா போதும்லாம் காலம் இருக்கலாம். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். ஆன போதும் மனிதனுக்கு மனிதனாக வாழ்வதற்கு தெரியவில்லை. அப்பா கர்மதாமிக்கு யார்கிட்ட கொடுக்கணும்யா? மகன்கிட்ட கொடு. வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், இந்தியாவில் தொழில் அமைச்சுட்டாங்க, நல்லாது, எல்லாம் வெற்றியா நடக்கும். வீண் குழப்பம் தேவையில்லை, 3 முறை தேவைப்படாது. அதே கடைக்குறிச்சி எல்லை வரலாம்ப்பா. சாதகத்தில் இடமும் இல்லை. இது சாதகமா? யாருக்கு சாதகமா இருக்கு? பாப்பாவா? ஆறாம் இடத்துல செவ்வாய் போய் உட்கார்ந்து இருக்கிறனால உன் பிள்ளைக்கு அடிக்கடி வயிற்று வலி, மனவேதனை இருக்கா? அந்த செவ்வாயுடைய உச்சம் கர்ப்பப்பை வர கொஞ்சம் வலி வேதனைகளை கொடுக்கும். அதனால மந்திரி பிராப்தத்துல தான் அந்த வலி அதிகம். அதான் உண்மை. 3 ஆண்டுகளாக திருமணத்தை பற்றி பேசுவதும், அதை பற்றி நடவடிக்கை எடுப்பதும், அதற்காக தேடுவதும், ஓடுவதும், ஆடுவதும், சாடுவதும் நடந்து கொண்டு இருக்கு. ஆனா எதுவுமே நடக்கல. சில பேர்கள் இந்த வாரத்துல பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை வந்திருக்கும். அதுக்கு வார்த்தைகளே மாறி தடுமாற்றம். இதற்கிடையில உன் பொண்ணும் கொஞ்சம் வெக்ஸாகி மனத்தை கொஞ்சம் குழப்பம் பண்ணிட்டான். இப்போ கல்யாணத்துக்கு அவ மனதை ஒத்துழைக்குமா ஒத்துழைக்காதுங்கிற குழப்பம் வேற உங்க கொடுத்து அவ மனதையும் பக்குவப்படுத்தி நல்ல நேரத்தை உருவாக்கி தந்தா போதும்லாம் காரணம். சன்னியாசம் ஆகிறது எப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அவன் பொண்டாட்டி நாக்கு நீளத்தை பொறுத்ததுதான் படிப்பான். சன்னியாசம் ஆக்குவது எப்படி ஒரு கேள்வி இருக்கான். அதுக்கு அறிவுடன் அவன் பொண்டாட்டி நாக்கு நீளத்தை பொறுத்ததுதான். அவன் பேசுற வார்த்தையை வச்சு வாழவா வேண்டாம நீ முடிவு எடுத்துட்டா. அத மாதிரி வார்த்தைகள் ஒருத்தரை வாழவும் வைக்கும், ஒருத்தரை தாழவும் வைக்கும். நாம பேசுகிற வார்த்தைய மற்றவங்க புரிவதனால் ஏற்கக்கூடிய நன்மையும் இருக்கும், அதை வேற மாதிரி புரியக்கூடிய தன்மையும் அது இருக்கும். அப்போ சொல்வதை திருந்த சொல், சொல்லுகின்ற தத்துவத்தில் இனிமையை சேர்த்து சொல். கனி இருக்க காய் கவர்ந்த இனிய உணவாக இன்னாது குரல், கனி இருப்ப காய் கவர்ந்த வள்ளுவரின் வாக்கு. இனிய சொற்கள் உலகத்துல ஆகாயம் முழுக்க நிறைஞ்சி கிடக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு கசக்கிற மாதிரி வார்த்தையை ஏன்ப்பா சொல்ற அப்படின்னு சொல்ல. அதனால்தான் இனிமையாக சொல்ல. இதை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொன்னா, சம்பந்தம் பார்க்க வந்திருக்கிறவங்க, சம்பந்தத்துக்கு பேச வந்திருக்கிறவங்க, நம்மளை நாடி வரவங்க, அவங்க வந்துட்டு போனவொடனே நமக்கு வேண்டிய நண்பர்கள் சர்க்கிள், நம்முடைய உறவினர்கள்ட்ட நம்ம எப்போ பேசினாலும் உயர்தரமான பக்குவமான நிலையான வார்த்தைகளை பேசி அவங்க உள்ளத்துக்குள்ள நம்முடைய நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கணும். அப்பதான் நம்மளை பற்றி அவங்கிட்ட கேட்டாலும் அவன் என்ன சொல்லுவான்? தெளிந்த வார்த்தையை சொல்லுவான். அப்ப இருந்து புரிஞ்சுக்கிட்டது என்ன? நம்மளை பத்தி பேட் இன்ஃபர்மேஷன் சில பேரு சொல்லியிருக்காமன்னு அர்த்தம். புரியுதா? புரியலையா? அப்போ நம்மளும் சரியாகணும், சுற்று வட்டாரத்தையும் சரியாகணும். இவை அனைத்தையும் ஒரு மாயை போல நீக்குகிற சக்தி தான் நான். எவன் சொல்லு ஏறாது, ஏன் சொல்லுதான் நடக்கும். அதனால வைகாசிக்குள்ள மாப்பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்கிறேன், கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். வார புதன்கிழமை என்னை நீ பார்க்கிற, பண்போடு சந்தோஷமா இருக்கிற. என்னப்பா நல்லா இருக்கணும்.
கருகாமிக்கு நிறைய கடன்களும் பண நஷ்டமும் அடைந்து வந்தது யார்? கடன்களும் பண நஷ்டமும் அடைந்து வந்தது யாருப்பா? கள்ளக்குறிச்சி எல்லை. மகனை பத்தி கேட்க வந்தது யார்? பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரை பத்தி பார்க்கணும்? மண் குடிசை வாசு என்றான். அண்ணே உங்க உள்ள சாமி பக்கத்துல போகிறேன். இப்போ வரலாம், கேட்டு பார்ப்போம். எப்பா உங்க சொத்து சுதந்திர டாக்குமெண்ட் எல்லாம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கா, வேற எங்கேயும் இருக்காப்பா? ஏதோ ஒரு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கா, இன்னொரு இடத்துல இருக்காப்பா? யார்கிட்ட இருக்கிறது? ஏன் கொடுத்தீங்கப்பா? எது கொடுத்தீங்க? மாத்துறது தப்பு தானே? காரணம் மனம் கனிந்தேனி அருள் புரிவாய். வா, உன் பையனை பார்த்தேன். கூடா நட்பு கேடாம். என்ன அர்த்தம்? சேரத்தகாதவங்களோடு போய் சேர்ந்தா கேடாத்தான் வரும். அதான தத்துவம். கூடா நட்பு கேடாய். நண்பர்களால் அவனுடைய பழக்க வழக்கம் ஒழுக்கம் வந்து தப்பா போச்சு. நிறைய பண நஷ்டம், மான மரியாதை குறைவு இவையெல்லாம் நடந்தது. ஆனா ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாலேயே போலீஸ் விசாரணை வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நடந்தது. புரியுதா? இன்னும் அவனுக்கு அந்த நிலை வராம தடுத்து காப்பாற்றதா போதுங்களா? காலம் என்னமும் போற்றி அவார தொழிலும் போற்றி. வேற என்னப்பா வேணும்? என்ன கோயிலே பக்கத்துல 6 மாதத்துக்குள்ள தெளிவா நடக்கும். உனக்கு அதுல புகழும் கிடைக்கும், எனக்கு இல்லாத வெற்றியும் கூட இருந்து காப்பாற்ற. கருகாமிக்கு ஓசூர் சாப்பிட்டு போங்கப்பா. அண்ணே சாப்பிட்டு போங்கண்ணே. ஓசூர் வாழ்க்கையில பெற்றதெல்லாம் இழந்தோம், இனி பெறுவது எப்படின்னு கேட்டு வந்தவன். காரணம் சொல்லலாம். ஓசூர்ல உத்தரவுல நூற்றம் குறைந்தாரு. யாரப்பா? ஓசூர்ல வேற இருக்கீங்களா? ஓசூர் ஓசூர் இல்ல பண்ண முடிக்காங்க. 2 இதுவரை உங்களுக்கு தெய்வமா கொடுத்த செல்வமும் வேஸ்டா போச்சு. நீங்க உழைச்ச முதலும் வேஸ்டா போச்சு. இப்பொழுது உறவினர்களால சில பிரச்சனைகளும் குழப்பமும் உங்களுக்கு வந்து நடக்கும். நீங்க இருப்பிடத்தை விட்டு மாறணுங்கிற ஒரு நிலைமை உங்க உள்ளத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்கணும். காலம் படைத்தவன் மேல் பழியும் இல்லை. உங்க எல்லைக்குள்ள போனேன். அங்காளம்மன் ஒரு அம்மா வர இருக்காரா? அங்காள ஈஸ்வரி வாராட. இப்போதைக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தீரதுக்கும் கடன்கள் தீரதுக்கும் நேரம் வந்தாச்சு. அதனால கவலையை நீ இன்றிலிருந்து கைவிட்டுறலாம். புரியுதா? இந்த உத்தரத்துல இருந்து உன்னுடைய வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். பார்த்தாயிட்டான், அவனுக்கு வேலை வாங்கி தரேன், வெற்றி வைப்பார். அது இன்னைக்கு உத்தரவாகல. அடுத்தது கருதாமிக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று ஒரு பெண்ணடியால் கேட்டு வந்திருக்கிறான்.
என்னம்மா வேணும்? கடனை தீர்த்துருவோம், கவலைப்படாத. சொன்னா வருத்தப்படுவியாம்மா? வருத்தப்படுவியா? காலையில் வந்துடும். உன் மையம் போன்ல அடிக்கடி நிறைய வித்தைகள் பார்க்கலாம், நிறைய வித்தைகள் பார்க்கலாம், நிறைய தொடர்பு வச்சிருக்கான், டென்ஷன் பண்றான். சீக்கிரமா அவனுக்கு வேலையை கொடுக்கறத விட ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது நல்லது எனக்கு தோணுது. உனக்கு தோணுதா? அப்படின்னு அவன் முடிச்சுக்கிட்டாலும் நீ இருக்கிற சொல்லு. அது மட்டும் இல்லை, உன் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை, அதெல்லாம் எந்த பாதிப்பு நம்ம காப்பாற்றி தரேன். உன் மகன் மனதை திருத்தி தரேன். கால் பண்ணி ஆசை இல்லாத இதயம் எங்க பாரு இருக்கா? இமையா வெளியில்லை, உறவா தென்றல் இல்லை, பசியா வயிறில்லை, ஆசையெல்லாம் இதயமும் இல்லை. உண்மையா இல்லையா? மனதை குழப்பக்கூடாது. ஆசைப்படாதவன் உலகத்துல யாருமே இல்லை, தப்பு செய்யாதவனும் உலகத்துல யாரும் இல்லை. உன் மகன் இருக்கக்கூடிய ஒழுங்கினத்தை திருத்தி ஒழுக்கமா வாழ வச்சுட்டாரு. அவனுக்கு எதிர்கால வாழ்க்கையை நல்லா அமைச்சுட்டாரு. யார்த்தையும் மாட்டாம பார்த்தாரு. அதாவது உன் கடன் செய்தாரு. சாப்பிட்டு கருதாமிக்கு பெங்களூர். ராஜா ராஜா அங்கே போயிருக்கான். இளநீ